வணக்கம். கடந்த வாரம், அதாவது பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி, இலங்கையின் பௌத்த தேரர்களுடைய மாநாடு ஒன்று கொழும்பில் இடம்பெற்றிருந்தது. அந்த மாநாட்டில் ஆ, பௌத்த தேரோக்கள் 10 புள்ளிகள் அடங்கிய பிரகடனம் ஒன்றை செய்திருந்தார்கள். இந்த பிரகடனம் ஜனாதிபதிக்கு உத்தியோகபூர்வமாக வழங்கப்படும் என்று கூறப்பட்டிருந்தது. இந்த 10 விடயங்களுக்கு பின்னணியில் நமக்கு விளங்க வைக்கின்ற குறிப்பான சில செய்திகள் காணப்படுகின்றன. அந்த செய்திகள் என்ன என்று பார்க்கிறது தான் இன்றைய இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் ஆகும். இப்போ நான் குறிப்பாக இந்த விடயங்களை பார்க்கின்ற போது 3 விடயங்கள் முக்கியமாக விளங்கக்கூடியதாக இருந்தது. ஒன்று, பௌத்த பிக்குகள் இதுவரை காலமும் வரலாற்று ரீதியாகவும் மிகவும் பலம் வாய்ந்த ஒரு ஒரு குழுவாக இருந்து வந்திருக்கின்றார்கள். நாட்டின் அரசியலையும் ஆட்சியாளர்களையும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ கட்டுப்படுத்தக்கூடிய இயலுமையுடையவர்களாக இருந்திருக்கிறார்கள். இப்பொழுது அவர்கள் பலவீனமான ஒரு குழுவாக உணர்கின்ற ஒரு தருணம் என்பதை இந்த பிரகடனம் வெளிப்படுத்தி இருக்கின்றது. குறிப்பாக இந்த பிரகடனத்தில் வரலாற்று ரீதியாக அவர்களுக்கு இருந்த முக்கியத்துவம் பற்றி பேசப்பட்டிருக்கின்றது. தற்போதைய உதாரணம் என்று கூறக்கூடிய வகையிலே மினிஸ்ட்ரி ஆஃப் புத்த சாசன பௌத்த மத விடயங்களுக்கான அமைச்சு புறக்கணிக்கப்பட்டு வருகின்றது. அது சரியாக சேவைகள் செய்வது இல்லை என்ற விதமாகவும், அரசாங்கம் பௌத்த குருக்களை போதுமான அளவுக்கு மரியாதை செலுத்தவில்லை என்ற ஒரு விடயமும் கூறப்பட்டு இருக்கின்றது. ஆகவே முதலாவது விடயம் என்னவெனில், பௌத்த பிக்குகள் இலங்கையிலே இன்று பலவீனமான ஒரு குழுவாக உணர ஆரம்பித்திருக்கிறார்கள். அதன் வெளிப்பாடாகத்தான் இந்த மாநாடு கூட்டப்பட்டு இந்த பிரகடனம் செய்யப்பட்டு இந்த செய்தி அரசாங்கத்துக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. அது ஒன்று. இரண்டாவது, பௌத்த குருக்களுக்கு, பௌத்த மதத்துக்கும் பௌத்த சாசனத்துக்கும் எதிராக விடயங்கள் பேசப்படவோ வெளியிடப்படவோ கூடாது என்று கூறுகின்ற அதே சமயம் குறைந்தது 2 கட்டங்களில் சோசியல் மீடியா பற்றி அவர்கள் கதைத்து வந்திருக்கின்றார்கள். சோசியல் மீடியாவில், சமூக வலைத்தளங்களில் பௌத்த குருக்களுக்கோ பௌத்த மதத்துக்கு எதிரான கருத்துக்களை வெளியிடுவதை அரசாங்கம் தடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தை கூறியிருக்கின்றார்கள். அதில் 2 பிரச்சனை காணப்படுகின்றது. ஒன்று, இந்த கூற்று நேரடியாகவே கருத்து சுதந்திரம், ஒரு ஜனநாயக சமூகத்தில் இருக்கக்கூடிய கருத்து சுதந்திரம் என்பதற்கு எதிரான ஒரு கூற்றாக பார்க்கப்பட வேண்டும். இலங்கை அரசாங்கம் இலங்கையில் இதனை செய்ய முற்படுமாக இருந்தால் அது இலங்கையில் வாழ்கின்ற மக்களுடைய கருத்து சுதந்திரத்தை பாதிக்கின்ற ஒரு செயல்பாடாக இருக்கும். இப்போ யாருடைய மனதையும் புண்படுத்தக்கூடாது, மற்ற சமயங்களை அவமதிக்கக்கூடாது போன்ற கலாச்சார விடயங்களில் இலங்கை மக்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்றது வேறு விடயம். அரசாங்கம் தலையிட்டு அந்த இந்த 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 அபிப்பிராயங்களை தடுக்க வேண்டும் என்று கூறுவது வேறு விடயம். ஆகவே இந்த இந்த பிரகடனத்தின் உள்ளிருக்கின்ற ஒரு விடயம் என்னவெனில், ஜனநாயக உரிமைகளை மீறுவதற்கான ஒரு வேண்டுகோளை அரசாங்கத்துக்கு முன்வைக்கின்ற ஒரு போக்கு தான் தெரிகின்றது. இரண்டாவது பிரச்சனை, இந்த சோசியல் மீடியா என்பது இலங்கையில் மட்டும் இருக்கின்ற ஒரு விடயம் அல்லது உலகம் ஊராகவும் இருந்து செயல்படுகின்ற ஒரு விடயம். அவை இலங்கை அரசாங்கம் இந்த இலங்கைக்கு வெளியிலிருந்து வருகின்ற இந்த சோசியல் மீடியா விடயங்களை கட்டுப்படுத்துவது என்பது இயலுமான காரியம் அல்ல. ஆகவே இலங்கை அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இல்லாத ஒரு விடயத்தை இலங்கை அரசாங்கம் கையாள வேண்டும் என்று கூறுவது ஓரளவுக்கு நடைமுறை சாத்தியம் இல்லாத ஒரு விடயமாக பார்க்கப்பட வேண்டும். மிகவும் குறிப்பாக எனக்கு இந்த இந்த 10 புள்ளிகளை உள்ளடக்கிய ஆவணத்தில் வெளிவந்த விடயம் என்னவெனில், தெரிந்த விடயம் என்னவெனில், இதில் தேசிய பாதுகாப்பு பற்றி எந்த ஒரு விடயமும் கூறப்படவில்லை என்பதாகும். இப்போ எல்லோருக்கும் தெரிந்த வகையில் இலங்கையில் இதுவரை காலமும் பௌத்த குருக்களுடைய மிக முக்கியமான கரிசனையாக இருந்தது தேசிய பாதுகாப்பு என்பதாகும். அவர்கள் வீதிக்கு இறங்கி செயல்படுகின்ற போது அல்லது பெரிய கூட்டங்களை கூட்டுகின்ற போது அவர்களுடைய ஸ்லோகத்தினுடைய பின்னணியில் முக்கியமாக இருக்கின்ற ஒரு விடயம் தேசிய பாதுகாப்பு என்பது ஆகும். இந்த ஆவணத்தில் தேசிய பாதுகாப்பு பற்றி தேசிய பாதுகாப்பு பற்றி எந்த ஒரு விடயமும் கூறப்படவில்லை. அதில் ஒரு செய்தி காணப்படுகின்றது. ஒன்று, இப்பொழுது தேசிய பாதுகாப்புக்கு எதிரான எந்த விதமான நடவடிக்கைகளும் இலங்கையில் நடைபெறவில்லை என்பதாகும். அதன் காரணமாகத்தான் அந்த அக்கறை குறைவாக இருக்கின்றது என்பதாகும். அதனுடைய மறு கருத்து என்னவெனில்,
மறுபக்கம் என்னவெனில், இப்பொழுது இருக்கின்ற அரசாங்கம் சிறுபான்மையினருக்கு உரிமைகளை வழங்கக்கூடிய எந்த விதமான நடவடிக்கையிலும் ஈடுபடவில்லை என்பதாகும். இப்போ இலங்கை இனப்பிரச்சனையை தீர்க்கின்ற நோக்கில் ஏதாவது ஒரு செயல்பாடு முன்னெடுக்கப்படுமாக இருந்தால், குறிப்பாக தமிழ் மக்களுக்கு அதிக அரசியல் உரிமைகளை அல்லது அதிகாரத்தை வழங்குகின்ற ஒரு செயல்பாடு ஏற்படுமாக இருந்தால், பௌத்த குருக்கள் நிச்சயமாக அதனை தேசிய பாதுகாப்புக்கு எதிரான ஒரு விடயமாக தான் பார்ப்பார்கள். கடந்த காலத்தில் எங்களுக்கு அது தெரிந்து இருந்தது, வரலாற்று ரீதியான ஒரு விடயமாக இருந்தது. குறிப்பாக சமாதான பேச்சுவார்த்தைகள் இடம்பெறுகின்ற போது பௌத்த குருக்கள் அதற்கு எதிராக பாரதூரமாக செயல்பட்டு வந்திருக்கின்றார்கள் என்பது எங்களுக்கு தெரியும். அது வரலாற்று ரீதியான ஒரு உண்மை ஆகும். அப்போ இப்பொழுது தேசிய பாதுகாப்பு பற்றி எந்த விதமான கரிசனையும் இல்லாமல் முக்கியமான ஒரு பிரகடனத்தை வெளியிட்டு இருப்பது என்பது, இந்த அரசாங்கம் சிறுபான்மையினருக்கு அல்லது குறிப்பாக தமிழ் மக்களுக்கு அரசியல் உரிமைகளை அல்லது அதிகாரத்தை வழங்குகின்ற எந்த விதமான செயல்பாட்டிலும் ஈடுபடவில்லை என்ற ஒரு விடயத்தை மறைமுகமாக வெளிப்படுத்துகின்ற, தெரியப்படுத்துகின்ற ஒரு 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 நிகழ்வாகத்தான் நான் பார்க்கிறேன். அதில் குறிப்பிட வேண்டிய ஒரு விடயம் என்னவெனில், இந்த அரசாங்கம் தேர்தலில் முன்வைக்கு வருகின்ற போதலுக்கு போட்டியிடுகின்ற போது அரசியல் யாப்பை சீர்திருத்தப் போவதாக ஒரு வாக்குறுதியை வழங்கித்தான் அவர்கள் தேர்தலில் போட்டியிட்டிருந்தார்கள். ஜனாதிபதி தேர்தலில் வெற்றியிட்டிருந்தார்கள். அது பிறகு மிகப்பெரிய ஒரு பெரும்பான்மையுடன் 3/2 பெரும்பான்மைக்கும் அதிகமான ஒரு பெரும்பான்மை பாராளுமன்றத்தில் அவர்கள் பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றிருந்தார்கள். ஆகவே ஒரு அரசியலமைப்பு யாப்பை சீர்திருத்தக்கூடிய அல்லது புதிய ஒரு அரசியலமைப்பை அறிமுகப்படுத்தக்கூடிய எல்லா விதமான அதிகாரங்களும் அவர்களுடன் காணப்படுகின்றது. அத்தகைய ஒரு பின்னணியில் இதுவரை அந்த விதமான செயல்பாடுலாம் அவர்கள் ஈடுபடவில்லை. அதுக்கு 2 காரணம் இருக்கின்றது நான் நினைக்கின்றேன். ஒன்று, ஜனாதிபதி ஆட்சி முறைமை இந்த அரசாங்கத்துக்கு உதவிகரமாகத்தான் இருக்கின்றது. வரலாற்று ரீதியாக கடந்த காலத்தில் ஜேவிபி அதற்கு எதிராக மிக தீவிரமாக செயல்பட்டு இருந்த போதும். இரண்டாவது, அரசியல் சீர்திருத்தம் முன்னெடுக்கப்படுகின்ற போது, ஒன்று, தமிழ் மக்களுக்கு அரசியல் அதிகாரத்தை வழங்குகின்ற ஒரு செயல் திட்டம் பற்றி சிந்திக்க வேண்டியிருக்கும். அப்படி இது இல்லாமல் போனால் இப்போ இருக்கின்ற சில விடயங்களை நீக்க வேண்டியிருக்கும். உதாரணமாக மாகாண சபை முறையை நீக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கும். அந்த நெருக்கடிக்குள் போகாமல் இருப்பதற்காகத்தான் அவர்கள் இன்னும் அரசியல் யாப்பு விவகாரங்களுக்கு உள்ளுக்கு செல்லவில்லை என்று நான் நினைக்கின்றேன். ஆகவே எதிர்காலத்தில் அரசாங்கம் தேர்தலில் அளித்த வாக்குறுதிக்கு ஏற்ப அரசியல் யாப்பை சீர்திருத்த முன்வருமாக இருந்தால், அல்லது புதிய ஒரு அரசியல் யாப்பை அறிமுகப்படுத்துவதற்கான முயற்சியில் ஈடுபடுமாக இருந்தால், பௌத்த தேரோக்கள் மீண்டும் ஒரு முறை வெளியே வந்து தேசிய பாதுகாப்பு பற்றி பேசுகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனுடைய அர்த்தம் என்னவெனில், இன்று பௌத்த தேரோக்களுடைய கோணத்திலிருந்து பார்க்கின்ற போது தேசிய பாதுகாப்புக்கு எந்த விதமான அச்சுறுத்தலும் காணப்படவில்லை என்பதாகும். அது இந்த தேரர்களுடைய மாநாட்டில் இருந்தும் அவர்கள் வெளியிட்ட இந்த பிரகடனத்தில் இருந்தும் வெளிப்படுகின்ற முக்கியமான ஒரு செய்தியாக பார்க்கப்பட வேண்டும்.